மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கம்பி போட்டிருப்பாங்க பிரதர். இப்படி நான் சென்டரில் தான் வந்து கவுண்டிங் நடக்கும், ஒவ்வொரு டேபிளுக்கும் கம்பி போட்டிருப்பாங்க. அப்போ எப்படி இவங்க பிரச்சனை ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஸோ முன்னாண்ட மிஷினை தூக்கி காட்டுவாங்க, நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ நம்மளை பார்க்க விடாமல் முன்னாடி வந்து நம்மளை மறைச்சு நிற்பாங்க. அப்போ நம்ம பசங்க என்னங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னால், என்னடா கேள்வி கேட்குறேன்னு அங்கே ஒரு அடி அடிப்பான். அப்போ அப்படியே பிரச்சனை எது கை வச்சேன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் 14 பேர் சேர்ந்து அடிப்பான். அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க போலீஸ்காரங்க மொத்தம் ஒரே இடத்துல கேதர் ஆவாங்க, உள்ள என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஆயிரும், மிச்ச ஆளுங்க நேராக உள்ள போயிட்டு மிஷினை தூக்கி போட்டு உடைப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். தமிழ்நாட்டில் மே 4 மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும், மிக குறிப்பிடத்தக்க ஒரு நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் பிளான் போயிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் வருது. எல்லாமே இந்த திமுக கைக்கூலிகளாகவும் திமுகவுக்கு பக்கபலமாக வேலை செய்கிற ஆட்கள். உள்ளே இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், வெட்டு நடக்கலாம், குத்து நடக்கலாம், ஒரு பெரிய கலவரமே நடக்கலாம். இன்சைட் த கேம்பஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நியூஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் கையிலுமே ஃபோன் இருக்காது. ஆனால் பட் டிஎம்கே ஆட்கிட்ட மட்டும் ஃபோன்ஸும் இருக்கும், அவங்ககிட்ட ஆயுதங்களும் இருக்கும். அதுக்கான தேவையான ஆயுதங்களை ரகசியமாக கொண்டு போய் அந்த கவுண்டிங் இப்போ லாயலா காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள மதர் பிளேசஸ்லாம் மறைச்சு வச்சிருவாங்க. அந்த அன்னைக்கு அவங்க கையில் எப்படி ஆயுதம் வந்து யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இவ்வளோ போலீஸ் வந்து செக் பண்ணி அலோவ் பண்ணிங்க அப்படின்னா அவன் அந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். அவன் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து இதை ஒரு தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க, ஒரு பிரபல பத்திரிகை என்னன்னு போட்டிருக்கு, உயிர் முக்கியம், தோல்வி பயத்தால் யாரும் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள், குழந்தைகளே உஷார். இப்படி போட்டு ஒரு தலைப்பு போடுறாங்க. இது ஒன்றும் 10 நாள் இருக்குது, 10 நாளைக்கு 7 நாள் இருக்குது. சொல்ல போனால் 7 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டென்ட்டை போட்டு, இதுதான் இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். இதை வந்து எப்படி விஜயனாக்கு ஆப்போசிட்டாக கொண்டு போகலாம், இதுக்கப்புறம் வந்து தாவேக்காவை எப்படி முடக்கலாம், இதுக்கான டோட்டல் அஜெண்டாவும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதாவது வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ வந்து தேர்தல் வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. பல இடத்துலேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து செய்திகளில் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் அப்டேட்டாக பேசலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இப்போ மே 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் நீங்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள் தகவல்லாம் வந்து களத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால வந்து தகவலாக வந்திருக்கும். கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சில விஷயங்களாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு வந்து புது தேர்தல் கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் 2017 தேர்தல் களத்தில் இருந்துகிட்ருக்கோம். 2 சட்டசபை தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தல் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி இந்த தேர்தல் களம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து நம்ம இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி மே 4 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து அடையாளப்பட போகுது. அது எந்த விஷயத்தில் அடையாளப்பட போகுது, இங்கே வந்து மாற்றம் வருமா, இது எல்லாத்தையும் தாண்டி சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற போலீஸ் சைடில் இருந்தாகட்டும், இல்லை இன்டெலிஜென்ஸ் சைடில் இருந்தாகட்டும், அவங்களே பேசிக்கிற விஷயம் இருக்குது. இப்போது மே 4 அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எக்மோர் தொகுதியில் ராஜ்மோகன் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 14 டேபிள் போடுறாங்க கவுண்டிங் அன்னைக்கு. ஸோ டேபிளுக்கு ஒருத்தர் அலர்ட்டட், அது கேண்டிடேட் ப்ளஸ் சீஃப் ஏஜென்ட், அது போக டேபிளுக்கு ஒருத்தர், மொத்தம் 16 பேர் உள்ளே இருப்போம். இவ்வளோ தான் வந்து உள்ளே செட் பண்ணுவாங்க. அந்த 16 பேரோட ஒர்க்கு வந்து எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நோட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க சுயேட்சை, இவங்க வந்து பேக்ரவுண்டில் எப்பவுமே இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் களங்களில் தேர்தல் நாள் அன்னைக்கு நிறைய பேர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னத்து நாள், ஓட்டிங் டேக்கு முன்னத்து நாள், இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு தாக்கப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல, இது போக நமக்கு வெளியிருந்து வர ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை திமுகவில் இருக்க நண்பர்களே சொல்கிறதாகட்டும், தமிழ்நாட்டில் மே 4 மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். இந்த நம்ம இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தமிழ்நாடு இந்த மே 4 ரிசல்ட் 2026 வந்து மிக குறிப்பிடத்தக்க ஒரு நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டில் பிளான் போயிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் வருது. இன்றைக்கி அது சம்மந்தமாக வந்து நிறையா நரேட்டிவும் நேற்றுலேருந்தே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா முன்னணி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் பேரில் உட்காந்துட்டு மனசை திடப்படுத்திக்கிங்க, குழந்தைகள்லாம் வந்து இன்றைக்கி விஜயண்ணாக்கு வந்து சாதகமாக இருக்காங்க, நாளைக்கு ரிசல்ட் மாறுச்சுன்னா உயிர் முக்கியம்,
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது சும்மா இருக்கிறவனை கூட தூண்டி விடும். நாளைக்கு ஏதாவது நமக்கு என்ன ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. சும்மா இருக்கிற குழந்தைகளை கூட எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது தூண்டி விடுற வேலை. இந்த வேலையில் வந்து தொடர்ச்சி அந்த 2 நாட்களாக நான் பார்க்குறேன், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இந்த வேலையை பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடிய போகுது. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், மே 4 இது அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமைய போகுதுங்கிறது. இங்கே அரசியலில் மாற்றங்கிறத தாண்டி அசம்பாவிதங்கள் இந்த வகையில் இந்த ட்ராக்ல பார்க்கையில் இது வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்குங்கிறது இந்த காணொலி மூலமாக தெரிய வச்சுக்கிறேன். மே 4 அன்னைக்கு ஓட்டிங் பூத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபோன்ஸோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஸ்மார்ட் வாட்ச் முதல் கொண்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 14 பேர் தான் இருக்காங்க. டிஎம்கே சைடில் மட்டும் கிட்டத்தட்ட 140 பேர் இருப்பாங்க. இது எப்படின்னா, டிஎம்கே ஒவ்வொரு இடத்துலையும் சுயேட்சை வேட்பாளர்களும் அவங்க ஆட்களை நிறுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு 14 டேபிளுக்கு 14 பேர்னா 10 சுயேட்சை இருப்பாங்க, 140 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒர்க் பண்றீங்க. ஆமாங்க. கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம். ராஜ்மோகன் சார்பா 14 பேர் இருப்பாங்க. இப்ப அதே தொகுதியில திமுக சார்பா தமிழன் பிரசன்னா வந்து போட்டியிட்டாங்க. அவருக்கு எத்தனை பேரு? அவருக்கும் அதே 14 தான். ஆனா அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல சுயேட்சை வேட்பாளரா ஒரு 7-8 பேரை கேண்டிடேட்ஸா போட்டிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்களும் திமுக ஆட்கள். ஆமா, திமுக ஆட்கள் தான். அவங்களும் திமுக ஆட்கள் தான். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆள் போடையில இதுவே 140 பேர் ஆகுது. ஸோ உள்ள நான் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கப்போ மிஷினை தூக்கி போட்டு உடச்சு அந்த கவுண்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்கான வேலையிலும் நடக்கலாம். இல்ல இது ரொம்ப கற்பனையா இருக்கு. நடந்திருக்குங்க. போலிங் டே அன்னைக்கு நடக்கலையா? நமக்கு 23 மே 23ஆம் தேதி நடக்கலையா? போட்டுட்டு இருக்க இடத்துல சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்காங்க, அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அங்கே உள்ள போகிறத மிஷினை தூக்கி போட்டு உடைக்கிறான். அங்கே வந்து 2 மிஷின் வைக்கிறாங்க. கேட்டது வந்து டேட்டாஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம், 2 மிஷினோட டோட்டல் போலிங் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதே இடம் கவுண்டிங்லேயும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க சொன்னது எந்த தொகுதியில் நடந்தது? இது கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் போலிங் நடந்துட்டு இருக்க உள்ள வந்து மிஷினை தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இது திமுக ஆட்கள் தான். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு அச்சத்துக்குரிய விஷயம். உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே கம்யூனிகேட் பண்ணுற கூட யாருக்கும் அங்கே வந்து எந்த இது இருக்காது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம். 2009, 2010 காலங்களில் சட்டக்கல்லூரிக்குள்ளே பூந்து திமுக ஆட்கள் எப்படி வந்து அங்கிருந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்குனாங்க. அப்போ வெளியே எவ்வளோ காவல்துறைகள் இருந்தாங்க, வேடிக்கை தான் பார்த்தாங்க. நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். 2010 அந்த காலகட்டங்களில் இருந்தீங்களா, அரசியலில் விட்டுருக்கவனிச்சிங்களா கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். எனக்குமே அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கல, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அன்றைக்கி நடந்துருச்சு. இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நடக்காதான் நினச்சோம் அப்படின்னா இவங்க நடத்துகிறாங்க. ஓட்டு கேட்டு போகிற இடத்துல ஓட்டு கேட்டு போனால் எங்கள் கட்சியோட பெண்மணியை புடந்தையில் இருக்க முடிய பிடிச்சி இழுத்து ஓட்டு கேட்டு வரையான்னு சொல்லி தொண்டையில் குரவலையில் தாக்கியிருக்காங்க. இங்கே நடந்திருக்கு, எக்மோரில் நடந்திருக்கு. அந்த 4ஆம் தேதி என்ன நடக்கும்? அதாவது நீங்கள் 14 பேர், அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அது எத்தனை பேர்? என்ன சுயேட்சை வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் மினிமம் 8லேருந்து 10 பேர் வரைக்கும் இருக்காங்க. அந்த 8லேருந்து 10 பேர் வரைக்கும் இருக்கீங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு 14 டேபிளுக்கு ஒருத்தருக்கு ஒரு நபர்னு போட்டால் 14 பேர் ஆச்சா? அப்போ 10 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 140 ஆச்சு. அப்போ அந்த 140 பேர் உள்ள இருக்கீங்க யாரும் வந்து புதுசாக அரசியலுக்குள்ள வந்தீங்களோ அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே இந்த திமுக கைக்கூலிகளாகவும் திமுகவுக்கு பக்கபலமாக வேலை செய்கிற ஆட்கள். உள்ளே இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், வெட்டு நடக்கலாம், குத்து நடக்கலாம், ஒரு பெரிய கலவரமே நடக்கலாம். அதுதான் சொன்னேன், மே 4 சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். அது அரசியல் மாற்றத்தை தாண்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐஎஸ்லேருந்துமே வந்து நம்ம பேசல, நமக்கு தெரிஞ்ச காவல்துறை நண்பர்கள்ட்ட பேசல, இந்த மாதிரியெல்லாம் தகவல் இருக்குப்பா, எங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற அவங்களே ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம ஆர்ஓகிட்ட வந்து கூடுதல் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் கேட்குறோம், கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி அந்த அன்னைக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இன்சைட் த கேம்பஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நியூஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் கையிலுமே ஃபோன் இருக்காது. ஆனால் பட் டிஎம்கே ஆட்கிட்ட மட்டும் ஃபோன்ஸும் இருக்கும், அவங்ககிட்ட ஆயுதங்களும் இருக்கும். ஆயுதம்னா இந்த மாதிரி கத்தி, அருவாள் இந்த மாதிரியெல்லாம் தாராளமாக கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ராங் ரூம் இருக்குது இல்லைங்களா, உள்ளே போகையில் இங்கே இந்த இடப்பட்ட நாள் அந்த அன்னைக்கு வந்து ஓட்டிங் டே அன்னைக்கு உள்ளே வந்து எதையுமே கொண்டு போக முடியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நான் தான் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தா கூட அதை ரிமூவ் பண்ணி வச்சு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ உள்ளே போகையில் அவங்க இந்நேரம் வந்து டெய்லி ஒருத்தர் 2 பேர் வந்து 8 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ரொட்டீனில் வந்து உள்ள ஆளை மாற்ற சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அங்கே ஸ்ட்ராங் ரூமில் முன்னாடி டோரை வந்து விஷுவலைஸாக டிவியில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கட்சிகள் ஆட்கள் நியமிப்பாங்க. அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கான தேவையான ஆயுதங்களை ரகசியமாக கொண்டு போய் அந்த கவுண்டிங் இப்போ லாயலா காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள சமதர் பிளேசஸ்லாம் மறைச்சி வச்சுருவாங்க. இது கண்டிப்பாக நடக்குங்க. அந்த அன்னைக்கு அவங்க கையில் எப்படி ஆயுதம் வந்து யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இவ்வளோ போலீஸ் இருந்து செக் பண்ணி அலோவ் பண்ணிங்க அப்படின்னா அவன் அந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். அவன் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் நிறுத்த போது நிறைய பேருக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான். ஏன்னா உள்ள இருக்க
கம்பி போட்டிருப்பாங்க பிரதர். இப்படி நான் சென்டரில் தான் வந்து கவுண்டிங் நடக்கும், ஒவ்வொரு டேபிளுக்கும் கம்பி போட்டிருப்பாங்க. அப்போ எப்படி இவங்க பிரச்சனை ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இவங்க ஆட்கள் ஒரு டேபிளுக்கு 14 பேர் இருப்பாங்க, நம்ம ஆட்கள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ முன்னாண்ட மிஷினை தூக்கி காட்டுவாங்க, நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ நம்மளை பார்க்க விடாமல் முன்னாடி வந்து நம்மளை மறைச்சு நிற்பாங்க. அப்போ நம்ம பசங்க என்னங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னால், என்னடா கேள்வி கேட்குறேன்னா அங்கே ஒரு அடி அடிப்பான். அப்போ அப்படியே பிரச்சனை எது கை வச்சேன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் 14 பேர் சேர்ந்து அடிப்பான். அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க போலீஸ்காரங்க மொத்தம் ஒரே இடத்துல கேதர் ஆவாங்க, உள்ள என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஆயிரும், மிச்ச ஆளுங்க நேராக உள்ளே போயிட்டு மிஷினை தூக்கி போட்டு உடைப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும், நிறைய இடங்கள்ல நடக்கும். ஓகே, இப்போ இது நடக்கும் அப்படின்னா அப்போ கள நிலவரம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க. ஆமாம். இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குது? இல்லை, கள நிலவரம் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம். மக்களை விட்டுருங்க, திமுக அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அவங்க வீட்லேயே இருக்கிறவங்களாலே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் குழந்தைங்க எங்களை வந்து விஜய் மாமா ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் போய் சொல்லிட்டு வந்து ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தான் விஜய் அவர்கள் மேலே இப்போ கேஸ், குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் காப்பகங்கள் வந்து விஜய் அவர்கள் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. குழந்தைகள் காப்பகம் கேஸ் போடல, விசிகா சேர்ந்த ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாரு. அந்த குழந்தைகள் காப்பகம் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து அதான் அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது அடிப்படையில் இந்த விஷயத்தை எடுத்து இது பண்றாங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைகள் காப்பகத்துக்காக இந்த குழந்தைகள் காப்பகம் எப்போ செயல்பட்டுச்சு, எத்தனை குடும்பங்கள் மதுபாதையால சீரழிஞ்சு அந்த குடும்பங்கள்ல இருக்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எப்போ எந்த அன்னைக்கு குரல் கொடுத்தாங்க? இன்னைக்கு இது நியூஸ் ஆக வேண்டிய விஷயம் என்ன? ஏன்னா இதெல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. அதை நாங்கள் தான் சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க தாவேகா விஜய் அவர்கள் வந்து குழந்தைகளை வந்து அவருக்கு ஃபேவராக யூஸ் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், ரிசல்ட் தப்பாக வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைகளை சூசைட் பண்ணிக்கிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 2 நாளாக தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஆபத்தானது. நிறைய இடங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசினோம். ஸோ இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க சைடில் இருக்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இந்த ட்ராக்ல தான் கொண்டு வராங்க. இது நடக்கலைனாலும் இது நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் சும்மா இருக்கிறவன அந்த பக்கம் போயிடாத அப்படின்னா அவன் போகவே மாட்டான். நார்மலாகவே அந்த பக்கம் போகாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதான். நீ அங்கே அந்த ட்ராவை திறந்து நீ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற வரைக்கும் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை பண்ணாதுன்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டாகும். ஸோ அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி. ஸோ அப்படி வந்து இவங்க குழந்தைகளை வந்து நீங்கள் டியூன் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து மனசை தைரியமாக வச்சுக்கங்க, குழந்தைகள் வந்து உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. நாளைக்கு ரிசல்ட் தப்பாக வரையில அதான் சொன்ன பார்த்தீங்களா, மே நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், ஒன்று கவுண்டிங் பூத்தில் கண்டிப்பாக இந்த கலவரம் நடக்கும். எந்த கவுண்டிங் பூத்தில்? எல்லா கவுண்டிங் பூத்துலையுமே நடக்குங்க. பதட்டமான இருக்கிற சூழ்நிலையாக இருக்கிற இந்த சென்னை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரி ஊர்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பெரும்பாலும் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் சென்னை போன்ற ஊர்கள்லையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருநெல்வேலி இந்த மாதிரி மதுரை, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கல, அந்த மாதிரி இடங்களில் இவங்க டிஎம்கேக்கு ஃபேவரான ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வேற ஒரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, விஜய் அவர்களோட இந்த நெகட்டிவ் ரிசல்ட்னால அவங்க மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நியூஸ் வரும். அந்த நியூஸ் வரலினால் வர வைக்கணும். அதுக்கான அஜெண்டாஸ் தான் இந்த ஒரு 2-3 நாளாக போயிட்டு இருக்கு. நிறைய சேனல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நான் காலையில் இப்போ வரையில பார்த்தேன், இந்த காலையில் பெட்டி கடையில் நியூஸ் பேப்பர் வெளியே வந்து இது போட்டிருப்போம், தலைப்பு செய்திகள். அதுலேயே வந்து இதை ஒரு தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க, ஒரு பிரபல பத்திரிகை என்னன்னு போட்டிருக்கு, உயிர் முக்கியம், தோல்வி பயத்தால் யாரும் உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள், குழந்தைகளே உஷார், இப்படி போட்டு ஒரு தலைப்பு போடுறாங்க. இது ஒன்றும் 10 நாள் இருக்குது, 10 நாளைக்கு 7 நாள் இருக்குது. சொல்ல போனால் 7 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டென்ட்டை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு அவேர்னஸ் தானே, அப்படி பார்க்கலாம் இல்லையா சார்? அவேர்னஸ் எதில் நீங்கள் அவேர்னஸ் பண்ணுவீங்க? எப்படி அவேர்னஸ்? ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது ஒரு அவேர்னஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை கவுன்சிலிங் பண்ணணும். அதை விட்டு போட்டு சும்மா இருக்கிறவங்களை வந்து தூண்டி விடக்கூடாது. இது வந்து தூண்டி விடுற வேலை, இது அவேர்னஸ் கிடையாது. நம்ம வேணா பேருக்கு வந்து அவேர்னஸ் சொல்லிக்கலாம், இது வந்து தூண்டி விடுற வேலை. சும்மா இருக்கிறவனை வந்து நோண்டி விடுறது. அவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்கிறீங்க. அவங்க அதை பற்றி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு அது என்னன்னே தெரியாது. குழந்தைங்க வந்து விஜயனாக்கா ஓட்டு கேட்குதுன்னா சினிமா முகம் இதெல்லாம் சொல்லலாம். குழந்தைக்கு எங்கேங்க சினிமா தெரியும்? பாலிடிக்ஸ் தெரியாது நீங்கள் சொல்ல, குழந்தைக்கு சினிமா தெரியுமா? ஸோ அது ஒரு எமோஷனல் பாண்டிங். அவங்க வந்து விஜய் அண்ணா அவங்க வீட்டு மாமனா பார்க்குறாங்க, அதனால எங்கள் மாமா ஓட்டு போடுன்னு கேட்குறாங்க. இது திமுக ஃபேமிலிலேயே நடக்குது, அதிமுக ஃபேமிலிலேயே நடக்குது. இது இவங்களால ஜீரணிச்சிக்க முடியல. ஸோ கடந்த காலங்களில் எப்படி கலைஞர் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்த்தாங்களோ, இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் அதிக அளவில் கலைஞரை பார்த்தவரை விட இன்றைக்கி அதிக இளைஞர்கள் விஜயனாவை பார்க்குறாங்க. இதை வந்து திமுக காரங்களை பொறுத்துக்க முடியல. இது வெளியெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கையில் இது அவங்களால பொறுத்துக்க முடியல. ஸோ அப்போ இது என்ன பண்ணுறது? இப்படி வந்து விஜயனா வளர விடக்கூடாது, இந்த கட்சி இதோட முடிச்சு கட்டணுங்கிறதுக்கான பிளானிங் தான். ஒன்று ரிசல்ட்டு அவங்களுக்கு ஃபேவராக வரல அப்படின்னா அங்கேயே ஓட் கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் அறிவிக்காத மாதிரி பண்ணணும். இந்த தொகுதியில் ரிசல்ட்டே அறிவிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு பண்ண நிறைய இடத்துல நடந்திருக்கு. கேண்டிடேட் இவங்க தான் வின் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சு எல்லாம் கவுண்டிங் பூத்து விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இல்லை கவுண்டிங்கில் மிஸ்டேக்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து வேறு ஆப்போசிட் கேண்டிடேட் ஜெயிச்சு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே ஒரு மிஷின் உடச்சிட்டான்னு வச்சுங்களேன். ஒரு மிஷின் உடைக்க மாட்டாங்க,
போஸ்டல் ஓட்ஸ் பாக்ஸை தூக்கிட்டு வராங்க, அந்த பாக்ஸை வந்து பிடிங்கி போட்டு உடச்சிட்டாங்க, ஒரு 2 பேப்பர் கிழிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்கிறது தான், பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக 100% நடக்கும். ஒன்று இது நடக்கும், இல்லைன்னா அது நடக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ரெண்டுத்துக்கும் காரணம் இது நேராக கொண்டு வந்து விஜய் மேலே கொண்டு வந்து போடுவாங்க. அன்றைக்கு உள்ள என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. போலிங் பூத்துக்கு கவுண்டிங் பூத்துக்குள்ள ஸ்ட்ராங் ரூமில் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. நேராக தாவேக்காரனர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் விஷயம் நியூஸ் வந்து அப்படி தான் வரும். இவர் தாவேக்கனால தான் வந்து இந்த ஓட்டிங்க கவுண்ட் ஆச்சுன்னு தான் நியூஸ் இதாக முடியும். அங்கே அடிபட்டு வெட்டுப்பட்டு கிடக்கிறவனுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காது. முந்தா கவுண்ட் போலிங் அன்னைக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகியோட கணவர் அவர் தாக்கப்பட்டு உதட்டில் 3 தையல் போட்டிருக்கு. எந்த இடம்? திருவான்மையூர் நினைக்கிறேன். ஓட்டு போட்ட இடத்துல 60 பேர் சேர்ந்து தாக்கப்பட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டர் நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, ஊரில் இருக்க எனக்கு தெரியாது, என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி திமுக கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். இதை வந்து எப்படி விஜயண்ணாக்கு ஆப்போசிட்டாக கொண்டு போகலாம், இதுக்கப்புறம் வந்து தாவேக்காவை எப்படி முடக்கலாம், இதுக்கான டோட்டல் அஜெண்டாவும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உதயநிதி ஊரில் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லை, அப்படிங்கிறப்போ இவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாமே கண்டுக்காமல் முதல்வராக இருந்தவர் கொடைக்கானலில் போய் உட்காந்துட்டு இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களே அவேர்னஸ், இந்த அவேர்னஸ் வந்து ஏன் முதல்வர் கொடுக்க மாட்டேங்கிறாரு? வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் நம்ம இது முதல்வரே பண்ணியிருந்துருக்கலாமே. இந்த அவேர்னஸ் நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் தானே கொடுக்கணும். அதுதான் சொல்கிறேன், அப்படி நடக்க போகிறது கிடையாது. அது அப்படி நடக்கணும் அப்படிங்கிறத இவங்க எண்ணம். அதை நடத்துறதுக்கான தூண்டுதல் வேலையை பண்ணுறாங்க. மீனுக்கு பொறி போடுவாங்க. மீன் வந்து அதுக்கு தெரியாது, மேலே வந்தால் பொறி நம்ம உணவு போடுறாங்க, நம்மளை பிடிக்க வராங்கன்னு தெரியாது. அப்போ நம்ம உணவு போடுறாங்கன்னு சொல்லி தான் மீன் மேலே வரும். அந்த மாதிரி தான் இது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து நாங்கள் அவேர்னஸ் படுத்துகிறோம், உங்கள் குழந்தைகளோட உயிரை நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த உயிரை பறிக்கும் செயலை இன்றைக்கி நிறையா திமுக சார்ந்த நபர்கள் இதை வந்து மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காங்கிறத என்னோட குற்றச்சாட்டு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, இது ஒரு சின்ன சைக்காலஜிங்க. நீங்கள் நல்லா தான் போயிட்டுருப்பீங்க, பார்த்துனா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து பைக்கில் போகையில் ஒரு தருமாற்றம் ஏற்படும். அதை தான் இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது அந்த இடத்துல நான் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன், எதுக்கடா வந்து பார்த்துங்கதேன் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு அவன் சொல்லலாம். மனசை வார்த்தையில் சொற்கள் ஓகே, பட் மனசாட்சிக்கு தெரியும்ல நீ எதுக்காக பண்ண அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நீ குழந்தைகள் அது வந்து நீங்கள் அவேர்னஸ்னால் நீங்கள் மே 3ஆம் தேதி பண்ணியிருக்கலாமே, நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னு ஏன் 10 நாளைக்கு முன்னாடி பண்ணணும்? ஏன்னா இதை வந்து நிறையா குழந்தைகள் மனசில் கொண்டு போய் விதைக்கணும். சூசைடுங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகள் மனசில் விதைக்கணும். பிரதர், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை, சும்மா சிம்பிளான பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி எண்ணற்ற குழந்தைகள் சும்மா விஜயநாயக் நான் ஓட்டு போடலின்னு சொன்னால் உட்காந்து அழுகிறாங்க, கதறாங்க. அப்போ அந்த குழந்தைகளோட மனநிலை உங்களுக்கு புரியுது. அதை எப்படி அரசியலாக்கி இதை எப்படி வந்து நம்ம வந்து தாவேக்காவை காலி பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தை கொண்டு போய் முடிய போகுது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைகிட்ட கொண்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. படிக்கிற குழந்தைங்க படிக்கட்டும், ஓகே, அவங்க இது சேனல்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அதுக்காக அவங்க வீட்டில் பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்குன்னு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவங்களை ஏன் தூண்டி விடணும்? தூண்டி விடுற வேலை தான். இந்த வேலையை வந்து நிப்பாட்டியே ஆகணும். இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது, எல்லாத்துலேயுமே குழந்தைங்க. ஏங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, என்னங்க இப்படியெல்லாம் யாராவது யோசிப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். வீடியோ பார்க்குற நிறைய பேர் யோசிக்கலாம். பாபநாசத்தில் கர்ப்பிணி பண்ணுங்க, அவங்க மாற்று கட்சியாக இருக்கட்டுங்க, என்னங்க பாவம் பண்ண சந்தம்மா ஓட்டு போட வந்துச்சுங்க, அங்கே மற்ற கட்சிக்காரன் துண்டு போட்டு நிற்கிறான்னு கேள்வி கேட்டதுக்கு இத்தனைக்கு அவங்ககிட்ட கூட கேள்வி கேட்கலாம். அங்கே இருக்க ப்ரெசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம வயிற்றில் எட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த சிசுவும் தாயும் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்க நியூஸ் வருது. எவ்வளோ இதே வந்து அவங்க வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை அவங்க ஒய்ஃபோ இருந்தால் இவங்க அதை பண்ணிடுவாங்களா அவங்களுக்கு? அப்போ அந்த அளவுக்கு மனநிலைமை இருக்கு இல்லையா? வயிற்றில் இருக்க சிசுவை பற்றி கூட கவலை இல்லை அவங்களுக்கு அந்த கட்சியோட வெறி அப்படி இருக்கப்போ மற்ற குழந்தைகளை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வட மாநிலங்களில் பேசுகிறோம், இவ்வளோ மத கலவரம் நடக்குது, குழந்தைங்க கூட பார்க்காம இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இவங்க வயிற்றில் இருக்க சிசுவே யோசிக்கலையே. 2 உயிர்கள் இல்லையா? அந்த உயிர்களை யோசிச்சிருக்கோம்ல. நீ என்னவா இருந்துட்டு போ, நீ உனக்கும் அதாவது 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பரம்பரையாக சண்டை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா பரவாயில்ல 1000 இருக்கட்டும் உட்காரட்டும் அப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு எப்படியா இருக்குது? அவன் கர்ப்பிணியாக இருந்தானே யாராக இருந்தா அவன் தாவே காக்காரன் நான் தமிழர் இருக்காரு அடி அவனன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கு ஏதாவது கண்டனம் வந்துச்சா? நீங்கள் அவேர்னஸ் ஏன் வந்து அப்போ உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் முதல்ல அவேர்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் மற்ற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவேர்னஸ்ங்கிறீங்க. ஏன் உங்கள் கட்சியில் இருக்கீங்க அவங்களுக்கு ஏன் ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இல்லாமல் வச்சுருக்கீங்களே? இதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேர்த்துவீங்க? அப்போ ஒவ்வொருத்தையும் ஓட்டு போடுறீங்க யோசிக்கணும்ல. மக்கள் இப்போ அதை சிந்திச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தடவை. இது வந்து அவங்களுக்கே தெரியுது, நம்ம வீட்லேயே எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம காலியாயிரும் பயப்படுறாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இது. மே நாள் நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க பிரதர், இது சீரியஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தமிழ்நாட்டு அரசியலில் மறக்க முடியாத ஒரு கரும்புள்ளியான நாளாக மாறுறதுக்கு மே நாள் குறிக்கப்பட்டிருக்குது. திமுக சார்பில் இது நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதுங்க நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி பிரதர். நன்றி பிரதர், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9281
00876164.